என்னடா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உடனே விக்டர் கிட்ட போய் பேசுங்க. அந்த பொண்ணை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவனை உடனே நீங்க திரும்பி வர சொல்லுங்க என்று அடுத்தடுத்து கட்டளைகள் கொடுக்க, அதெல்லாம் சொன்னா அவர் கேட்க மாட்டாருன்னா அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வெளியில போயிட்டாரு என்று ஒருவன் கூற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. விக்டர் உடனே இங்க வந்தாகணும். அவனை எப்படியாவது வர வைங்க, இல்ல நம்ம எல்லார் கதையும் முடிஞ்சிரும் என்று கத்திவிட்டு சர்வாவின் பின்னால் ஓடினான் பவானி. உள்ளே வந்த சர்வா வாஷ் பேசின் மீது கைகளை ஊன்றி நின்றான். என்ன செய்வது என்று அவன் மனதிற்குள் பெரும் குழப்பம் ஓடிக்கொண்டிருந்தது. ஷிவானியை எப்படியாவது காப்பாற்ற ஒன்று இங்கிருக்கும் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும், இல்லையெனில் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை இவர்கள் முன்னால் வெளிப்படுத்த வேண்டும். இதில் எதை செய்வது, எப்படி செய்வது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்க உள்ளே ஓடி வந்த பவானி, சர்வா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்கறேன். நீங்க விக்டர் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. அவனும் பெரிய ஆள்தான். பிரச்சனை பெருசானா அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அவன் ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை யாராலையும் தடுக்கவும் முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சற்று தடுமாற்றத்துடன் பவானி கூற, அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, விக்ரமன் உனக்கு போன் பண்ணி பேசினாரா என்று கேட்டான். விக்ரமனை மரியாதை இல்லாமல் பெயர் சொல்லி அழைக்கிறானே என சர்வாவை அதிர்ந்து பார்த்தான் பவானி. சில நிமிடங்களுக்கு முன்னால் விக்ரமன் போன் செய்து சர்வா என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடந்து கொள் என்று கூறியிருந்தார். இருந்தும் கூட விக்டரை சர்வாவிற்காக எதிர்க்கலாமா என்ற சந்தேகத்தில்தான் சர்வாவிடம் வந்து பேசினான் பவானி. பின் அது நீங்க விக்ரமனுக்கு ரொம்ப முக்கியமானவர்னு சொன்னாரு, ஆனா என்று அவன் தடுமாறி பேச முடியாமல் நிற்க, நிமிர்ந்து இடுப்பில் கைவூன்றி அவனை பார்த்த சர்வா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் சொன்ன உடனே அவர் உனக்கு எதுக்கு கால் பண்ணணும்? அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு அவராவே கால் பண்ணி பேசியிருக்காருனா அது எதுக்குன்னு உன்னால யோசிக்க முடியலையா? நீ பார்த்து பயப்படுற ஒரு ஆள்கிட்ட சாதாரணமா நான் போன் பண்ணி பேசியிருக்கேன். அப்போ நான் யாரா இருப்பேன்னு உனக்கு சந்தேகம் வரலையா? உன் முன்னாடி நிற்கிறது யாருன்னு உனக்கு தெரியலையா என்று அவனை நோக்கி நடந்து கொண்டே ஒவ்வொரு கேள்வியையும் நெருப்பாய் உமிழ்ந்தான் சர்வா. பவானிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்னும் பதட்டமானவன், நீங்க யாரு? உங்களை பார்த்த பயமா இருக்கு என்று அவன் இன்னும் அதே போல பேச, இன்னும் அவனை நெருங்கி சென்றான் சர்வா. பவானி சுவற்றில் மோதி அப்படியே நின்றுவிட, இன்னும் மரம் மண்டக்கி நான் யாருன்னு தெரியலையா? நான் யாருன்னு என் வாயால சொன்னாதான் உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு போன் உன்னை இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ண முடியும். அப்புறம் உன் டைகரால கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று சர்வா சொன்னதும் அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பவானிக்கு கோபம் வந்தது. அதை கட்டுப்படுத்திக் கொண்டு, தேவையில்லாம டைகரை பத்தி பேசாதீங்க. அவரை பத்தி நீங்க பேசுற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் உங்களுக்கு இதை வார்னிங்கா சொல்றேன் என்று கோபத்தோடும் மிரட்டினான். என்னதான் சர்வா பெரிய ஆளாகவே இருந்தாலும் அதற்காக டைகரை பற்றி பேசுவானா என்ற பவானியின் கோபம் சர்வாவிற்கு அப்பட்டமாக தெரிந்தது. அதில் அவனை மேலிருந்து கீழ்வரை ஒரு மாதிரி பார்த்த சர்வா, நான் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் டைகருக்கு என் மேல கோபம் வராது. நீ டைகருக்காக என்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியமும் இல்லை என்று சர்வா புரியாமலேயே பேசிக் கொண்டிருக்க, நொந்து போன பவானி, இங்க பாரு, நீ பேசுற எதுவுமே எனக்கு புரியல. நீ யாரு? உனக்கு என்ன வேணும் என்று கேட்டதும் எரிச்சலோடு கழுத்தை தேய்த்துக் கொண்டே அவனை பார்த்த சர்வா, நான் தாண்டா உன்னோட பாஸ் டைகர் என்று கத்தினான். அடுத்த நொடியே காலுக்கடியில் பூமி நழுவ கீழே சரிந்து அமர்ந்தான் பவானி. சர்வாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே இப்போது அவனுக்கு பயமாக இருந்தது. இதயத் துடிப்பு வெளியில் கேட்க உறைந்து போன நிலையில் இருந்தவன் சில நொடிகளில் இது பொய்யாதான் இருக்கும் என்று நினைத்து, நானும் உனக்காக ஹெல்ப் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. நீ டைகர் பத்தி பேசி இருக்க கூடாது. உன்னை விக்டர் ஆளுங்க கிட்டேயே நான் விட்டுடுறேன். அவங்க உன்னை என்ன பண்ணாலும் இதுக்கு மேல நான் அதுல தலையிட மாட்டேன். நீ டைகரை இன்சல்ட் பண்ணதுக்கு இதுதான் உனக்கு தண்டனை என்று கூறி எழுந்து நின்றான் பவானி. தன்னை மிரட்டி பயம் காட்டவே சர்வா இப்படியெல்லாம் பேசுகிறான் என நினைத்தான் அவன். அதனால் தான் மிரட்டியதும் சர்வா பயந்து மன்னிப்பு கேட்பான் என்று நினைக்க சர்வாவும் சத்தமாக சிரித்தான். உன்னோட பாஸையே கொலை பண்ணிடுவேன் மிரட்டுற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா என்று நக்கலாக கேட்டுவிட்டு, இந்த மாதிரி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும்.
இதுக்கு மேல டைகர் கிட்ட இருந்து இதுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று சர்வா அதே திமிரோடு கூற மீண்டும் குழம்பினான் பவானி. எப்படி இவன் இவ்வளோ தைரியமா பேசுறான் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க சர்வா தனது மோதிரத்தை அவன் முன்னால் நீட்டி அதிலிருந்த டி என்ற அடையாளத்தை காட்டினான். உனக்கு டைகர் அடையாளம் தெரியலனாலும் இந்த மோதிரத்தை பத்தியும் இதுல இருக்கிற அடையாளத்தை பத்தியும் நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். Am I right? என்று காட்டிட பவானி அதிர்ந்து போனான். கண்கள் அகலமாக விரிய வேகமாக சர்வாவின் கையை பிடித்தவன், எல்லாரும் டைகர் கிட்ட ஒரு வித்தியாசமான மோதிரம் இருக்கும், அதுல டீன்னு எழுதி இருக்கும்னு சொல்லுவாங்க. டீ டைகர், இது எப்படி உன்கிட்ட என்று அவன் கேட்க பதில் சொல்லாமல் தலையாட்டிய சர்வா தனது சட்டையை கழட்டிவிட்டு திரும்பி தன் முதுகிலிருந்த டைகர் பா மச்சத்தை காட்டினான். இத பத்தியும் நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிற என்று சர்வா சொல்ல முதுகில் இருந்த அந்த புலி பாத மச்சத்தை பார்த்த பவானிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. இது போல ஒரு மச்சம் என் அப்பா ராஜன் முதுகலையும் இருக்கும். இந்த ப்ரூஃப் போதுமா இல்ல வேற ஏதாவது அடையாளம் ஆதாரம் வேணுமா உனக்கு என்று சர்வா கேட்டுவிட்டு மீண்டும் தனது சட்டையை போட்டுக்கொண்டு திரும்ப பவானி அதே நிலையில் அப்படியே உறைந்து நின்றான். தான் யார் என்று தெரியாமல் சர்வா வாழ்ந்த காலங்களில் இந்த புலி மச்சம் தனக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி அவன் நிறையவே யோசித்திருக்கிறான். பள்ளி காலேஜில் கூட பலர் அதை பார்த்து கிண்டல் செய்து அவனை காயப்படுத்தி இருக்கின்றனர். ஆனால் அனைத்து செயல்களுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அதுவே பிற்காலத்தில் தனக்கு பெரிய அடையாளத்தை கொடுக்கப் போகிறது என்று இப்போதுதான் சர்வாவே புரிந்து கொண்டிருக்க தன்னுடைய ஒவ்வொரு அடையாளத்தையும் பவானியிடம் காட்டிக் கொண்டிருந்தான். அனைத்தையும் தன் கண்ணால் பார்த்து முடித்த பவானியால் இதற்கு மேல் இது பொய்யாக இருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ள முடியவில்லை. கால்கள் தள்ளாட தலை சுற்றி சர்வாவின் காலடியிலேயே விழுந்தவனுக்கு எப்படி பேசி சர்வாவை சமாதானம் செய்வது என்று புரியவில்லை. விக்ரமனுக்கு நீங்க தெரிஞ்சவர்னு நினைச்சேன், ஆனா டைகரா இருந்தாதான் அவர்கிட்ட இந்த அளவுக்கு தைரியமா பேச முடியும்னு எனக்கு தெரியாம போச்சே என்று மானசீகமாக தலையில் அடித்துக்கொள்ள அவனை பார்த்து சிரித்த சர்வா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நீ பண்ணத்துக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு என்று கூற, ப்ளீஸ் சார் ப்ளீஸ், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என்ன மட்டும் இல்ல எல்லாரையுமே மன்னிச்சிடுங்க, எனக்கு சத்தியமா உங்களை அடையாளம் தெரியல, அதனாலதான் தப்பு நடந்துருச்சு, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன கொல்லணும்னா என்ன கொன்னுக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி கெஞ்சி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான் பவானி. பெருமூச்சோடு அவன் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சர்வா, எனக்கு விக்டரை உடனே பார்க்கணும், அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன், நானே அவனுக்கு பெரிய தண்டனையா கொடுக்கிறேன் என்று சர்வா நகர மீண்டும் அவன் காலை பிடித்த பவானி, ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் அவனை வர வைக்கிறேன் என்று பவானி கெஞ்சி கேட்க, ஆனா ஒரு கண்டிஷன் என்றான் சர்வா. என்னன்னு சொல்லுங்க சார், எதுவா இருந்தாலும் நான் கேட்கிறேன் என்று பவானி அதே பதட்டமும் பணிவும் கலந்த குரலில் சொல்ல, உன் ஆளுகளுக்கு நான் யாருன்னு தெரியக்கூடாது, உள்ள வரதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எப்படி நடந்துகிட்டியோ அதே மாதிரிதான் இதுக்கப்புறமும் நடந்துக்கணும், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று சர்வா சொன்னதும் வேகமாக தலையாட்டிய பவானி, நீங்க சொன்னபடியே செய்றே சார், ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து வராது என்று உறுதியாக கூறினான். அடுத்த சில நொடிகளில் பவானி சர்வா இருவரும் மீண்டும் டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்தனர். அடியாட்கள் அனைவரும் சர்வாவை முறைத்துக் கொண்டிருக்க தனது பயமும் பதட்டமும் யாருக்கும் தெரியாத அளவிற்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து நின்றான் பவானி. அந்த பப்பிற்குள்ளேயே ஒரு ரூம் இருக்க அதன் கதவருகில் நின்று கத்திக் கொண்டிருந்தான் விக்டர். அவன் குரல் கேட்டு சர்வாவும் அருகில் செல்லப் போக, சார் ஒரு நிமிஷம் இருங்க என்று தடுத்தான் பவானி. சர்வா அவனை தாண்டி அங்கு செல்ல அந்த ரூமில் இருந்த பெட் மீது அரை மயக்க நிலையில் கண்மூடி படுத்திருந்தாள் ஷிவானி. அவளுடைய உடை ஆங்காங்கே விலகி இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு பவானி அனுப்பிய ஆள் விக்டரிடம், இந்த பொண்ணை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பவானி அண்ணா சொன்னாரு, உடனே இந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க வர சொன்னாங்க என்று சொல்லி முடித்திருக்க, யார கேட்டு நீ இங்க வந்த
இங்கிருந்து வெளியே போ என்று கத்திக் கொண்டிருந்த நேரம்தான் சர்வா அங்கு வந்து சேர்ந்து ஷிவானியின் நிலையைக் கண்டு கொதித்து போனவன் முன்னால் செல்ல அவனுக்கு முன்னே பாய்ந்து சென்று விக்டரின் சட்டையை பிடித்த பவானி, என்னடா பண்ணி தொலைச்ச? எதுவும் பண்ணாம அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு தானே சொல்லி அனுப்புன என்று கத்த பதிலுக்கு, எனக்கு ஆர்டர் போட நீ யாரு? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுவரைக்கும் எதுவும் பண்ணல, ஆனா இப்ப பண்ண போறேன் என்று தானும் கத்திவிட்டு அந்த அறைக்குள் செல்ல போக, அப்போதுதான் சர்வா அந்த கூட்டத்தோடு நிற்பதையே கவனித்தவன், இவனை இன்னுமா உயிரோட வச்சிருக்கீங்க என்று கேட்டான். பின், விக்டர் சொல்றத கேளு, அந்த பொண்ணை விட்டுடு என்று பவானி பொறுமையாக சொல்ல அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை அவன். எல்லாரும் இங்கிருந்து இப்பவே கிளம்புறீங்க, இல்ல அவ்வளவுதான் என்று சொல்லி அவன் மீண்டும் உள்ளே செல்ல பார்க்க சர்வா பவானியை முறைத்தான். இருவருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு முழித்தான் பவானி. பிறகு லேசாக சிரித்துவிட்டு விக்டரை பார்த்த சர்வா, நான் டைகரோட மெசஞ்சர், அவர் சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். எல்லாரும் இன்னும் 2 நிமிஷத்துல இங்கிருந்து கிளம்பி இருக்கணும். உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிடுங்க என்று மிரட்டுவது போல சொல்லிவிட்டு விக்டரை பார்த்தவன், உனக்கு மன்னிப்பே கிடையாது என்றான். அதில் கடுப்பான விக்டர், டேய் இவனை தூக்கி வெளியில போடுங்கடா, இவனெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா என்று சொல்ல, உனக்கு கடைசி வார்னிங் கொடுத்துட்டேன், காது கேட்கலையோ? உயிர் மேல கொஞ்சமாச்சும் ஆசை இருந்தா இங்கிருந்து ஓடி போயிடு என்று கை கட்டி நின்று மிரட்டினான் சர்வா. விக்டர் அவனை முறைத்தான். சர்வா மற்றவர்கள் முன்னாலும் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவானா, இல்லை அதை காட்டிக்கொள்ளாமலேயே ஷிவானியை காப்பாற்றுவானா? சர்வாதான் டைகர் என்று தெரிந்தால் விக்டர் என்ன செய்வான்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஆன் பாக்கெட் FM. கிட்டையே விட போறேன், நீ பண்ண தப்புக்கு அவர் உனக்கு சாவை விட கொடுமையான தண்டனையை கொடுப்பாரு என்று பிடித்திருந்த விக்டரை கீழே தள்ளிய சர்வா ஷிவானியிடம் சென்றான். அப்போதுதான் அந்த பணிப்பெண்கள் ஷிவானிக்கு முகமெல்லாம் கழுவி அங்கிருந்த நாற்காலியில் அமர வைக்க அவளை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டவன் அங்கிருந்து கிளம்பி வெளியில் வர அந்த கிளப்பின் பாட்டு சத்தம் இன்னும் அவன் காதில் கேட்டது. அப்போது கூட மீண்டும் சிலர் நடனமாடுவதை தொடர்ந்து கொண்டு இருக்க, என்ன மனுஷங்க இவங்க, சுத்தி எவ்வளவு பெரிய கொலை குற்றம் நடந்தாலும் ரியாக்ட் கூட பண்ணாம இப்படி இருக்காங்க என்று எரிச்சலோடு பார்த்துவிட்டு ஷிவானியை தூக்கிக் கொண்டு காருக்கு வந்த சர்வா அவளை பின்னால் சீட்டில் படுக்க வைத்தான். பிறகு தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்து, ஷிவானி கண்ணத்துற, என்ன பாரு என்று அவளை எழுப்பினான். கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிந்து கண்களை திறக்க முயன்ற ஷிவானி, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.